أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العلي العظيم. அல்லாஹுக்கு இடங்களில் மிகப்பெரிய இடமாகிய பள்ளி வாயிலில் நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் எனதரமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். எங்களை படைத்த இறைவன் எங்களோடு இரக்கம் உள்ளவன். பல இடங்களில் அவனுடைய இரக்கத்தை பற்றியும் அவனுடைய விசாலமான மன்னிப்பை பற்றியும் பல இடங்களில் பேசியிருக்கிறான், கூறியிருக்கிறான். எந்த அளவுக்கென்றால் குற்றம் புரிந்து எல்லை மீறிய குற்றவாளிகளை பார்த்தும் கூட அல்லாஹ், என்னுடைய அடியார்களே, நீங்கள் என்னுடைய ரஹ்மத்திலிருந்து இரக்கத்திலிருந்து அருள் பார்வையிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். நான் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய அருளின் பக்கமும் எங்களுக்கு ஆசை ஊட்டுகிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த முழு வருடத்திலும் பல கட்டங்களை, பல இரவுகளை, பல பகல்களை, பல மாதங்களை, பல நேரங்களை எங்களுக்கு அவனின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டிய அமல் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே பல இரட்டிப்பான நன்மைகளை தந்து இதற்கு முன்னால் வாழ்ந்த நீண்ட ஆயுளோடு வாழ்ந்த மக்களை விட நன்மைகளில் முந்திக் கொள்ளுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய மாதம் துல்காதாவுடைய மாதம் கண்ணியமான மாதங்களில் ஒன்று. அதில் 28ஆம் பிறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமும் கண்ணியமான மாதங்களில் ஒன்று. அதிலும் அதனுடைய ஆரம்ப 10 நாட்கள், துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிகவும் கண்ணியத்துக்குரிய மிகவும் விசேஷமான நாட்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாமிய நாட்காட்டியில் ஹிஜ்ரி கலண்டரில் 3 10 நாட்கள் இருக்கின்றது. இந்த 3 10 நாட்களும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமானது. அடியார்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு மிகவும் நல்ல ஒரு சந்தர்ப்பமான பல இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கின்ற 10 தினங்கள் 3 இருக்கிறது. அதில் ஒன்றை நாங்கள் கழித்து விட்டோம். அதுதான் இறுதி ரமதானுடைய மாதத்தினுடைய இறுதி 10 தினங்கள். ரமதான் மாதத்தினுடைய இறுதி 10 தினங்கள் மிகவும் முக்கியமானது. அதில் ஒரு இரவு இருக்கிறது, லைலத்துல் கத்ருடைய இரவு. அது 83 வருடங்களை விட சிறப்புக்குரியது. ஒரே ஒரு இரவு 83 வருடத்திற்கு சமமானது. சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக வரக்கூடிய நாங்கள் இந்த ஓரிரு தினத்தில் முன்னோக்கி இருக்கின்ற துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள், அதுவும் மிக முக்கியமான நாட்கள். அதில் தான் யௌமுத் தர்வியா என்று சொல்லக்கூடிய 8ஆம் பிறை, யௌமு அரஃபா என்று சொல்லக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய 9வது பிறை, யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய பெருநாளுடைய தினம், அதே போன்று அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 தினங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த இவ்வளவு நாட்களும் பொருந்திய ஒரு மாதம்தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அந்த ஆரம்ப 10 நாட்கள் எந்த ஒரு மனிதன் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோட்ட நிலைமையில் அல்லாஹ்விடம் கையேந்துவானோ மிகவும் விசேஷமான துஆ கேட்கக்கூடிய ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 9 நாட்களிலும் நோன்பு பிடிப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சுன்னத்தாகும். யாருக்கெல்லாம் முடியுமோ அந்த 9 நாட்களில் நோன்பு பிடிக்க முடியுமானவர்கள் பிடித்துக் கொள்வது மிகவும் விசேஷமானது. அப்படி முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பது மிகவும் நபி அவர்களால் பயிர்த்து சொல்லப்பட்ட சுன்னத்துக்களில் ஒன்று. ஏன் தெரியுமா? அதனுடைய சிறப்பு என்னவென்று தெரியுமா? எந்த மனிதன் அரஃபாவுடைய நாளில் நோன்பை நோட்பானோ அந்த மனிதனுக்கு
அந்த அரபாவுடைய நோன்பு பிடிக்கின்ற முந்தைய வருடத்தினுடைய இன்னும் பிந்திய வருடத்துடைய 2 வருடத்துடைய சிறிய பாவங்கள் அனைத்திற்கும் அது குற்ற பரிகாரமாக ஆகிவிடுது. ஒரு நோன்பு முந்தைய வருடம் பிந்தைய வருடம் இதில் நடைபெறுகின்ற சிறிய பாவங்கள் அனைத்திற்கும் குற்ற பரிகாரமாக அமைந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன். நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு ஒரு அடி அடித்து வைத்தால் அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை எங்களின் பக்கம் மக்கள் மனிதர்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி சொல்கிறான், நான் ஓடி வருகிறேன். அல்லாஹ் பார்ப்பது மனிதனுடைய உள்ளத்தை. நான் எங்கிருந்தாலும் நான் உண்மையான அடிப்படையில் எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அவனை மீறி எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரமாட்டாது அப்படின்னு சரி பிரச்சனை வந்தால் அதனை தீர்க்கக்கூடியவன் என்னுடைய இரட்சகன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையை மனமான வாழ்க்கையாக ஆக்கி தருவான். மற்றவர்களுடைய பார்வைக்கு அந்த வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை போன்று தெரிந்தாலும், நான் வாழ்வது குடிசையாக இருந்தாலும், நான் செல்வது புட்சைக்கிளாக இருந்தாலும், நான் நடமாடும் ஒரு ஒரு வடை கரத்தை தான் வைத்திருந்தாலும், ஒரு சிறிய தட்டை தான் வைத்திருந்தாலும், அடுத்தவனுடைய பார்வைக்கு அது நெருக்கடியான ஒரு கஷ்டமான வாழ்க்கை போன்று தெரிந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையை மனமான வாழ்க்கையாக ஆக்கி வைக்கிறான் இந்த பூரண நம்பிக்கையின் காரணமாக. मेरे प्यारे दोस्तों, जुमे का दिन, जुमे का खुतबा वाज सुनने के लिए जल्दी आकर बैठकर अल्लाह के रहमत को, मगफिरत को और मलाइका हमारे स्टेप्स को लिखते हैं. जो बंदा जुम्मा के लिए जो बंदा जल्दी आएगा वो उसका सवाब, उसका नाम लिखता है. जब इमाम मिंबर पर जाएगा, उतरेगा, उसके बाद वो मलाइका भी ये सफ़ा किताब को बंद करके ये खुतबा सुनने के लिए वो लोग भी मलाइका फरिश्ते भी आ जाते हैं. अल्लाह सुब्हानहु व तआला हम सबको इधर जल्दी आने के लिए तौफीक अता फरमाया. उसके लिए हम अल्लाह को शुक्र अदा करना चाहिए. उसके बाद हमारे हर टाइम, हमारे हर लम्हा अल्लाह को तकवा करके हम जिंदगी गुजारना चाहिए. अल्लाह सुब्हानहु व तआला का रहमत और मगफिरत बहुत बड़ा वासिअ है. अल्लाह कुरान में बहुत जगह उसका रहमत, उसका मगफिरत हमको बताया. कितना हद तक जो एक बंदा है वो जुल्म करके करके गुनाह करके करके हद तजावुज कर दिया, उस बंदे को भी देखकर अल्लाह क्या बता रहा है, मेरे बंदे, ये मुजरिम नहीं कहा, फासिक नहीं कहा, क्या कहा, इस तरह गुनाहों का हद तजावुज करने वाला को भी या इबादी, मेरे इबाद, ला तक़नतु मिन रहमतिल्लाह, मेरे रहमत से आप मायूस न हो, मेरा रहमत मगफिरत से आप मायूस न हो. आपका दिल सच्चा होकर तौबा करेगा, मैं आपका सारे गुनाह माफ करूंगा. और इस हद तक नहीं, आपका गुनाहों को भी मैं सवाब में तब्दील करूंगा. ये कितना अल्लाह का रहमत वासिअ है, अल्लाह का मगफिरत कितना वासिअ है, उसका फजल करम हमारे ऊपर बहुत है. लेकिन हमारा दिल में सच्चा यकीन आना चाहिए. इसलिए अल्लाह सुब्हानहु व तआला हमको बहुत मुख्तसर जिंदगी दिया, लेकिन फिर भी सारे उम्मतों से पहले हम जन्नत हम जाएंगे. क्यों? अल्लाह सुब्हानहु व तआला ये तक़वीमुल हिजरी में, हिजरी कैलेंडर में हम बहुत दिन देखेंगे, बहुत अय्याम, दिन रात और महीना को देखेंगे, उसमें फजीलत वाला बहुत ज्यादा है. 4 महीना बहुत फजीलत वाला है, ज़ुल्क़अदा, ज़ुल्हिज्जा, मुहर्रम, रजब. और इसमें 10 दिन 3 है, 10 दिन 3 है, उसमें हम गुजर गया. रमजान का आखिरी 10 दिन ये बहुत फजीलत वाला है. उसमें क्यों? इसमें सिर्फ एक रात है, एक रात 83 साल के बराबर है. हम ये गुजर लिया. अभी हम 1 दिन में या 2 दिन में ज़ुल्हिज्जा का पहला 10 दिन हम गुजरेंगे इंशाअल्लाह. उसमें यौम तरविया 8 तारीख, यौम अरफा 9 तारीख, यौम नहर ईद का दिन, उसके बाद 3 दिन अय्याम तशरीक, ये सारे ये महीने के अंदर है.
जो बंदा ये जुल्हिज्जा का 10 दिनों में वो बंदा अमल करेगा, वो अमल अल्लाह को इतना बहुत प्यारा है, दूसरों दिनों के इस तरह मोहब्बत नहीं, इतना मोहब्बत है अल्लाह को इस दिनों में अमल करना। और इसमें 9 दिन अगर हमको रोजा रख सकता है, हम रोजा रखना चाहिए। अगर मैं 9 दिन पहला 9 दिन रोजा नहीं रख सकता है, फिर कम अज कम यौमुल अरफा में 9वें तारीख को ईद से पहला दिन को हम उसमें रोजा रखना बहुत बड़ा सुन्नत वाला रोजा है। उसका फजीलत क्या है? पिछले 1 साल का और आने वाला साल 2 साल का सारे छोटे गुनाहों का कफारा बन जाएगा। बड़ा कबीरा गुनाह के लिए सिर्फ तौबा है, लेकिन छोटे छोटे गुनाहों के लिए हमारा अमाल उसके लिए कफारा बन जाएगा। इन्नल हसनात युज़हिबुन अस्सय्यिआत, अच्छे अमाल गुनाहों को माफ करेगा, उसको दूर करेगा। कौन सा गुनाह? छोटे गुनाह। सिर्फ बड़े गुनाह के लिए सिर्फ तौबा है। अल्लाह सुब्हानहु व तआला इस तरह हमको बहुत ये दिया। और उसके बाद तीसरा 10 दिन वाला मुहर्रम का पहला 10, मुहर्रम का पहला 10 ये भी बहुत फजीलत वाला है, जो हम अभी 1 दिन में या 2 दिन में जुल्हिज्जा का पहला 10 दिन हम गुजरने वाला है। इसमें हम रोजा रखते हुए, नमाज उसके टाइम पे गुजरते हुए, तिलावत करके इस तरह हम गुजरना चाहिए। எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அடுத்த 3வது 10 தான் முஹர்ரமுடைய, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடுத்து வருகின்ற முஹர்ரமுடைய மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இதுவும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியத்துக்குரிய நாட்களாகும். எனவே நாங்கள் இந்த நாட்களை வெறுமனே வீணடித்து விடாமல், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் வெட்டியாக இருந்தோ அல்லது தேவையில்லாத சமூக வலைத்தளங்களை பாவித்தோ எங்களுடைய நேரங்களை காலங்களை நாங்கள் வீணாக கழித்து விடாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த நாட்கள் வந்தால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ருகளை செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை தந்திருக்கிறான். இன்று கொரியாவுக்கு வருவதற்காக வேண்டிய எத்தனையோ நபர்கள், எத்தனையோ முயற்சிகள், இதுவரைக்கும் அல்லாஹ் கொரியாவுக்குள் நுழைவித்து யாக்கோட்டோடு அனுப்பியவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் எங்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு மாதத்திலே வேலைகள் செய்து எங்களுடைய நாடுகளை விட மேலதிகமான சம்பளங்களை எடுத்து எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். அது மாத்திரமா கணித்துக்குரிய மேலானவர்களை, உடம்பை பாருங்கள், எங்களுடைய உடம்பை பாருங்கள். மேல் உச்சந்தலையிலிருந்து குதிகால் வரும் வரையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத். கண்ணுடைய பார்வை அழகாக தெரிகிறது, செவிப்புலன் ஒரு ஜொக்கு விழுந்தாலும் கூட குஷினியில் எங்களுக்கு கேட்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, காலையில் எழும்பும் பொழுது எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும், ஒவ்வொரு ஜாயிண்டும் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலை மடிக்கலாம், கையை மடிக்கலாம், இடுப்பை மடிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நேற்று தூங்கியவர் இன்று காலையில் திடீரென ஹார்ட் அட்டாக், இன்று அவருக்கு ஆபரேஷன் நடந்திருக்கிறது. சோழில இருக்கக்கூடிய எங்களுடைய இலங்கை நாட்டைச் சேர்ந்த ஒரு சகோதரர், நல்ல வேளை அவருடன் இன்னொருவரும் இருந்தார், இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர். திடீரென ஹார்ட் அட்டாக், பார்த்தால் புலக், உடனே ஆபரேஷன் நடைபெற்றிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மீனவர்களே, அல்லாஹ்வுடைய அருட்படை எங்கள் மீது நிறையவே இருக்கிறது. ஆனால் அந்த அருட்படைகளுக்கு நான் செய்கின்ற நன்றி உபகாரம், அல்லாஹ்வுக்கு நான் செய்கின்ற நன்றி கடன் எவ்வளவு என் மீது இருக்கிறது. ஆனால் நாங்கள் அது அத்தனையும் யோசிக்காமல், அதை பற்றிய சிந்தனையை நாங்கள் ஒரு நாளையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடம் தனியே உட்கார்ந்து அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற அருட்படைகளை நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தால், கண்ணியத்துக்குரிய மீனவர்களே, சில பேருக்கு தூக்கம் வரவாது. நாங்கள் தலையை வைத்தவுடன் தூக்கம் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். ஆரோக்கியத்தை பேச இருந்தால் நிறைய பேசிக் கொண்டு போகலாம். எனவே இந்த நாட்களில் அதிகமாக திக்ரு செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, நபி மீது ஸலவாத்து சொல்வது, இது வெறுமனே நாட்களுக்கு மாத்திரம், அந்த நாட்களுக்கு மாத்திரம், ரமலானுடைய காலம் வந்து விட்டால் அந்த ரமலானுடைய காலத்திற்கு மாத்திரம் அமல், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் வந்து விட்டால் அதில் மாத்திரம் அமல்,
முஹர்ரமுடைய மாதம் வந்து விட்டால் அதனுடைய ஆரம்ப 10 நாட்களில் அமல், ஏனைய நாட்களை போன்று வீணாக கழிப்பது கிடையாது. கணித்துக்குரியவர்களே, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு பயிற்சியை தருகின்ற, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, எந்த அமலை நாங்கள் செய்கின்றோமோ அந்த அமல் எங்களிடம் தொடர்ந்து பிரதிபலிக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த கண்ணியமான மாதங்கள், இந்த கண்ணியமான நாட்கள், இந்த கண்ணியமான இரவுகள். ஆனால் மனிதன் இன்று சம்பிரதாய முஸ்லிமாக சடங்குகளுக்கு ஏற்ப, நாட்களுக்கு ஏற்ப மாறுவதை பார்க்கலாம். இவ்வாறு கிடையாது. இஸ்லாம் எங்களுக்கு இந்த நாட்களை அழகான முறைக்கு, உண்மையான முறைக்கு, இதில் நாங்கள் எங்களை பயிற்சி கொடுத்து எந்த பழக்கத்தை தொடராக எங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சி தான் இந்த गण्यमान मादंगल गण्यमान नाट्कल। मेरे प्यारे दोस्तों, इस फजीलत वाला दिनों में हम क्या करना चाहिए? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया, सुबहान अल्लाह कहो, अल्हम्दुलिल्लाह, अल्लाहु अकबर, इस तरह तस्बीह पढ़ो, जिक्र करो अल्लाह को। ये हमारे टाइम को बहुत चीज हमारे टाइम को छीन रहा है, लेकिन हमको ये नहीं पता। वैसे हम एक मोबाइल को देखेंगे, ये मोबाइल अगर एक बंदा खोलेगा, ये हर जगह, हर बंदा मैं भी अगर कोई बंदा 10 दिन के लिए 10 मिनट के लिए खोलेगा, लेकिन वो 10 मिनट के तक वो हद नहीं, आधा घंटे तक जाएगा, 1 घंटे तक जाएगा, उसको रोकना बहुत मुश्किल है। इस तरह उसमें बहुत जीनत है, हुस्न है, ये देखेगा उसके बाद वो देखेगा, वो देखेगा उसके बाद ये देखेगा, इस तरह हमारा टाइम जाया हो जाएगा, खत्म हो जाएगा। लेकिन कौन बंदा हमारे टाइमों में कुरान पढ़ने के लिए 10 मिनट कौन निकालता है, जिक्र करने के लिए कौन निकालता है, दूसरे चीजों के लिए बहुत टाइम निकालता है, एक दोस्त के लिए 15 मिनट, लेकिन अल्लाह को याद करने के लिए, ज़ुहर नमाज पढ़ने के लिए, ये ईशा नमाज पढ़ने के लिए, मगरिब नमाज पढ़ने के लिए हम कौन निकालता है? कोई भी नहीं। सच से, नियत सादिका से कौन निकालता है? ये हम देखेंगे, कोई बंदा उसका दिल में यकीन है मेरे लिए एक रब है, वो मेरा मुश्किल को दूर करेगा, मुझे उसके हटकर मुझे कोई मुसीबत नहीं आएगा, उसके हटकर मुझे कोई मुसीबत आफत नहीं आएगा, अगर कोई मुश्किल आएगा उसको दूर करने वाला वही अल्लाह है। ये यकीन के साथ कोई बंदा गुजरेगा, टाइम गुजारेगा, हम वो जिंदगी गुजारेगा छोटा सा घर से, वो जाएगा फुट साइकिल में, उसका दुकान भी एक परमानेंट दुकान नहीं, हम बोलते हैं उसका 4 टायर वाला निकाल उधर उधर करने वाला दुकान है, छोटा सा दुकान है, वो भी थोड़ा सा एक चीज बेचता है, लेकिन हमको नजर आएगा वो मुश्किल से जिंदगी गुजार रहा है। नहीं, उसका ये पक्का यकीन से उसका दिल में इतना सुकून है, ये एक रिच मैन के दिल में इस तरह सुकून नहीं है। ये क्यों? अल्लाह का ये पक्का यकीन से, ईमान से। हमारे दिल में क्या ईमान है, हम इस तरह हम सोचना चाहिए। अल्लाह हमको बताया, आमिनु कमा आमन अन्नास, सहाबा रज़ियल्लाहु अन्हुम किस तरह ईमान लाया, इसी तरह आप भी ईमान लाओ। सहाबा रज़ियल्लाहु अन्हुम जब नमाज का टाइम आएगा, अल्लाह अकबर सुनेगा, जो काम है उसको वैसे रखकर जाएगा। अल्लाह जुमे का बारे में क्या बोला? मुझे भी थोड़ा टाइम निकालो, मेरे लिए टाइम निकालना बहुत कम है, लेकिन आपका जो दुनियावी चीज के लिए आपके लिए बहुत टाइम दिया, जिंदगी गुजारने के लिए, बीवी बच्चों के टाइम बहुत है, दुकान के लिए टाइम बहुत है, लेकिन मेरे लिए टाइम सिर्फ 1 घंटा है, 24 घंटा में सिर्फ 1 घंटा है। फैज़ा नूदिया लिस्सलाति मिन यौमिल जुमा, जुमे के लिए अजान दे दिया, आप क्या करना है? फस्अऊ इला ज़िक्रिल्लाह, दौड़ कर आओ मस्जिद के लिए, नमाज पढ़ो, ये हुक्म अदा करो। फैज़ा कुलियतिस सला, नमाज खत्म होने के बाद, जुमा का वाइज खत्म होने के बाद, फंतशिरू फिल अर्द वब्तगू मिन फज़लिल्लाह, उसके बाद आपका काम में लगे रहो। बीवी के साथ टाइम देना है, बीवी को टाइम दे दो, या दुनियावी हलाल चीज में टाइम देना है, उसको टाइम दे दो। गपशप करना है, गपशप करो, एक्सरसाइज करना है, एक्सरसाइज करो, दुकान खोलना है, उसमें बैठो। अल्लाह हमको इतना टाइम दिया, लेकिन मुझे 5 वक्त टाइम एक दिन में, उसमें अगर हम टोटल करेंगे 50 मिनट लग जाएगा, 1 घंटा भी बहुत कम है। तिलावत करना आधा घंटे में एक बंदे को 1 जुज़ पढ़ सकता है या आधा जुज़ पढ़ सकता है बस। और जिक्र काम करके करके, बात करके करके दिल से हम जिक्र कर सकता है। इस तरह अल्लाह ने बहुत आसान किया।
कौन इस तरह जिंदगी गुजार रहा है, ये सोचना चाहिए। मैं कुरान को पकड़कर कब मैं तिलावत किया, ये मैं सोचना है। मेरा आखिरी कनेक्ट कुरान के साथ कब, थोड़ा सोचना है। आज हमारा एक श्रीलंका साथी कल रात सोया, सुबह उठ नहीं सका, उसका दिल में हार्ट अटैक आया, उसके बाद ब्लॉक, उसका भी ऊपर ऑपरेशन हुआ। अल्लाह का फजल, अल्लाह का नेमत हमारे ऊपर बहुत है। हमारे जो बाल से नीचे पांव तक अगर हम देखेंगे, मेरा जॉइंट अच्छी तरह घुमा रहा है, मेरा आंख में नजर अच्छा है, कान से सुनने का ताकत बहुत है। मैं इधर सो रहा हूं, किचन में अगर कोई चीज नीचे गिरेगा मैं सुन रहा हूं। ये अल्लाह का नेमत है। ये सिर्फ छोटा सा मिसाल है, लेकिन अगर हम गौर से सोचेंगे बहुत कुछ है। कुछ बंदा है बोलेगा, फिर उसका याद नहीं होता। हम इस तरह नहीं। मैं एक हफ्ता पहले जो बोला अभी तक मेरा याद है। जे किस बंदे से मुझे उधर आना चाहिए, मैं अभी तक याद है। अल्लाह इस तरह हमारा याददाश्त को बहुत ताकत बनाया। इस तरह अल्लाह का हम इस तरह हर नियमत, सोने से 10 मिनट के बाद नींद आ जाता है, पेशाब 4 घंटे के बाद या 6 घंटे के बाद, कुछ बंदे को 10 घंटे के बाद आएगा, लेकिन दूसरा बंदे को बार बार आएगा। इस तरह हमारा हेल्थ को हम चेक करेंगे, अल्लाह हमको बहुत नेमत दिया, लेकिन इस दिनों में हम अल्हम्दुलिल्लाह, अल्लाहु अकबर, अस्तगफिरुल्लाह अज़ीम, दरूद शरीफ, अल्लाह का नेमत के लिए शुक्र अदा करना, ये करना चाहिए। लेकिन अल्लाह सुब्हानहु व तआला ये दिन हमको किस तरह क्यों दिया? रमजान, जुल्हिज्जा का पहला 10 दिन, मुहर्रम का 10 दिन पहला, ये सारे बहुत है, इसमें अमल करना चाहिए। ये सिर्फ इस टाइम तक नहीं, ये हमारे लिए एक तमरीन है, एक ये हमारे लिए आदत बनाने के लिए अल्लाह ने एक अपॉर्चुनिटी दिया। उसमें हम प्रैक्टिस करके दूसरे दिनों में इसी तरह हम जिंदगी गुजारना चाहिए। सिर्फ रमजान में मैं तरावीह पढ़ा, रोजा रखा, हराम चीजों से परहेज किया, नहीं, उसके बाद नहीं, उसके बाद भी करना चाहिए। तिलावत किया, बाजमात नमाज पढ़ा, ये सिर्फ रमजान के लिए नहीं, और दिनों में भी ये एक इबादत है, एक एक्सरसाइज है, उसमें उसके बाद भी फॉलो करना चाहिए। अभी जुल्हिज्जा आ रहा है, उसमें भी हम अमल करेंगे। ये सिर्फ 10 दिन के लिए नहीं, और बाकी दिनों में उसका असर हमारे ऊपर आना चाहिए। அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே நாங்கள் இது போன்ற அமலை செய்ய வேண்டும். அதே போன்று இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் தான் குர்பானுடைய அமல். குர்பானுடைய அமல், கொரியாவிலும் குர்பானுடைய அமல் சாத்தியம். சில ஃபார்ம்கள் இருக்கிறது, அதனை தெரிந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இங்கு எங்களுடைய நாட்டை விட விலை குறைய என்ன செய்ய முடியும்? ஒரு ஆட்டை கொடுக்க முடியும். ஒரு ஆடு 3 லட்சம் பொன் அல்லது 5 லட்சம் பொன். எங்களுடைய நாட்டோட ஒப்பிட்டு பார்க்க போற நேரத்திலே எங்களுக்கு நாங்கள் சம்பளத்தோடு நாங்கள் விகிதாசாரம் பார்க்கின்ற பொழுது அது குறைந்த ஒரு சம்பளம், குறைந்த ஒரு செலவு. எனவே அந்த அடிப்படையில் முடியுமானவர்கள் குர்பானுடைய அமலில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது தினம் அரஃபாவுடைய நோன்பு வருகிறது. அந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று என்னுடைய நாவு வீணான விடயங்களை, அடுத்தவருடைய குறைகளை கலைக்காமல் ஸிக்ர்களிலே செழிக்க வேண்டும். எங்களுடைய நாவு மொழிய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற விடயங்கள். அதே போன்றுதான் கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில் தான் நோன்பு, தொழுகை, ஜிக்ர், ஹஜ்ஜுடைய அமல், தான தர்மம் போன்ற நிறைய அமல்கள் ஒன்று சேர நடைபெறுகின்ற நாட்களில் மிக பிரதானமான நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். எனவே இந்த ஹஜ்ஜுடைய அமலில் பாருங்கள் கணித்துக்குரிய மேலானவர்களே, அனைத்து மக்களும் சமமானவர்கள். உலக நாட்டினுடைய அனைத்து மக்களும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அந்த 5 நாட்கள், குறிப்பிட்ட அந்த நாட்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 8 அந்த 12 வரங்காட்டியும் அந்த 5 நாட்களில் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்கிறார்கள். உலக மக்கள் அனைவரும் செல்கிறார்கள். வெள்ளையரும் ஒன்றுதான், கருப்பரும் ஒன்றுதான். ஏனைய கொள்கை உடையவர்கள் வித்தியாசமானவர்கள், அவர்களும் ஒன்றுதான். அதே போன்று பலதரப்பட்ட கொள்கை உடையவர்கள், பலதரப்பட்ட நாட்டுடையவர்கள் அனைவரும் காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் அனைவரும் சமமானவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள். அனைவருடைய நோக்கமும் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஆனால்
அங்கு எது உணர்த்தப்படுகிறது? ஒற்றுமை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்றைய உலகிலே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கொரியாவிலும் நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் சந்து பொந்துகளில் எல்லாம் பள்ளிவாசல்கள். இது இந்த பள்ளிவாசல், இது இந்த இயக்கத்தினுடைய பள்ளிவாசல். ஒற்றுமை இல்லை. ஆனால் தொழுகையுடைய எடுத்து பார்ப்போம். சப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வேலையாளியும் ஒரே சப்பில், தொழிலாளியும் பொஸ்ஸும் ஒரே சப்பில், வெள்ளையரும் கருப்பரும் ஒரே சப்பில். தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர் இஸ்லாத்தில் அப்படி ஒன்றே இல்லை. எங்களுடைய பார்வையில் வைத்துக் கொண்டால் ஒரு தாழ்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவரும் அதே சப்பில், உயர்தர ரோயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருவரும் அதே சப்பில். ஒற்றுமை. ஆனால் இன்றைய உலகத்திலே எங்களுக்கு இந்த எல்லா கடமைகளும் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. ஆனால் நாங்களுமோ நாடு நாடாக, நான் பங்களாதேஷ், நான் ஸ்ரீலங்கா, நான் பாகிஸ்தான் என்ற வேறுபாட்டோடு, அதே மாதிரி கொள்கை ரீதியில் நான் தப்லீகை சேர்ந்தவன், நான் சலஃபியை சேர்ந்தவன், நான் ஜமாத்தே இஸ்லாமி, நான் தௌஹீத். அதே போன்று கணித்துக்குரிய அக்கீதாவுடைய கொள்கையை எடுத்து பார்த்தால் நான் அஷ்அரி, நான் மாத்துருதி. ஆனால் நாங்கள் தான் இவ்வாறு பிரிவினையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களை எவ்வாறு கூப்பிடுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அனைவரும் சமமானவர்கள். தொழுகை துஹருடைய 4 ரக்காத் எல்லோருக்கும் 4 ரக்காத் தான். ஹஜ் என்பது அனைவருக்கும் ஒரே கடமைதான். உம்ரா அனைவருக்கும் ஒரே கடமைதான். நோன்பு அனைவருக்கும் ஒரே நோன்புதான். அடிப்படையான இஸ்லாமிய அடிப்படையான விடயங்கள் அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் ஒன்றானவர்கள். சில பிரிவு சார்ந்த சில விடயங்களில் வேற்றுமை. ஆனால் அதுக்கு எங்களுடைய ஈமானுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இந்த சிறிய விடயத்திற்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொண்டு பிரிந்தவர்களாக, கொன்றவர்களாக, ஷூட் பண்ணியவர்களாக, பேசாதவர்களாக, உறவு முறையை பிரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன்னமல் முஃமினூன இஹ்வா, நீங்கள் அனைவரும் ஈமான் கொண்டவர்கள், என்னை ஏற்றவர்கள், மறுமையை ஏற்றவர்கள், உங்களுக்கு மரணம் ஒன்று இருக்கிறது என்பதை ஏற்றவர்கள், கேள்வி கணக்கு ஒன்று இருக்கிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே உங்களுடைய நோக்கமும் சொர்க்கம் செல்வதுதான். எனவே பிரிவினையை விட்டு விடுங்கள். நீங்கள் அனைவரும் ஈமான் கொண்டவர்கள், சகோதரர்கள். எனவே இஸ்லாத்தினுடைய அந்த வட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றுதான். உங்களுடைய நோக்கமும் சொர்க்கம் செல்வதுதான். எனவே வித்தியாசப்பட்டுக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு இருப்பது நல்லதல்ல, ஆரோக்கியமானதல்ல. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், நாட்டை விட வேண்டும். அனைவரும் முஸ்லிம்கள், ஈமான் கொண்டவர்கள். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகின்ற நேரத்திலே அவனுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் எங்களுடைய நாட்டிலும் சரி, வேறு நாட்டிலும் சரி, உயர்ந்த இடங்களை அடையலாம், இஸ்லாத்தை அழகான முறைக்கு வளர்க்கலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே பேசின விடயங்களை அனைத்தையும் எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். बस बताया वो ये है, हज का अमल हमको क्या बता रहा है? तौहीद। हर बंदा एक है, हम सब मुस्लिम और मोमिन हैं। ये हज के लिए हर कोने से बंदा जाता है, हर मौक़िफ़ वाला जाता है, हर मौक़िफ़ मनहज वाला जाता है। हर बंदे का नियत में जन्नत जाना है, अल्लाह का इबादत को पूरा करना है। नमाज में भी हर बंदे का नियत में नमाज अदा करना है, अल्लाह को कुर्ब होना है, जन्नत जाना है। लेकिन आजकल हर जगह में पाकिस्तान हो, यू श्रीलंका, इस तरह दौलत का वाला मुश्किल, दूसरा मौक़िफ़ मनहज वाला मुश्किल, मैं तबलीगी आप जमाअती, मैं अशअरी आप मातुरिदी, इस तरह हम डिबेट हो चुका है। लेकिन अल्लाह हमको कुरान में किस तरह बुलाया? या अय्युहल्लज़ीना आमनू, ये ईमान लाने वाले। ईमान में हर बंदे का ईमान में फर्क नहीं, हर बंदे का ईमान एक है। और इसी तरह हर बंदे का मकसद एक है, जन्नत जाना है। अशअरी भी हो, हनफी भी हो, शाफी भी हो, जमाअती वाला भी हो, तबलीगी वाला भी हो, हर बंदे का नियत जन्नत जाना है। लेकिन इधर भी है, हमारा मुल्क में भी है, हम बहुत छोटा उसूल में कोई फर्क नहीं, छोटा छोटा यानी फर्क वाला कुछ मसाइल है, हम थोड़ा इख्तिलाफ है। लेकिन इस इख्तिलाफ में हर बंदा डिबेट है, मैं उसके साथ बात नहीं करता हूँ। कभी कभी झगड़ा, कभी कभार शूटिंग, ये छोटा छोटा उम्र के लिए
لیکن اللہ بتایا انما المؤمنون اخوہ، آپ کے دل میں ایمان ہے، پھر آپ بھائی بھائی ہیں. اور یا عبادی الذین یا ایھا الذین آمنوا، اللہ ہم کو پکار رہا ہے ایمان لانے والا. اس لیے ہم سارے ایک کدھر بھی ہو، جماعت کے ساتھ، اتفاق کے ساتھ، دل محبت کے ساتھ، ہر بندے کے ساتھ ہم جوڑنا ہے، تعلق رکھنا ہے. اللہ سبحانہ و تعالی ہم کو توفیق عطا فرما. واخر دعوانا